ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண நான் சொல்லித்தரேன். லெமன் வந்து ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது கூட வந்து கடலைப்பருப்பு, பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் வந்து கடுகு, ஒன் பை ஒன்னாக இது நம்ம சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட நம்ம வந்து லெமன் ரைஸ் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு லெமன் ரைஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ வந்து நம்ம லெமன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாய், வரமிளகான்னு சொல்லுவாங்க, வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்று அப்படியே சேர்த்துட்டே இருக்கலாம். பூண்டு கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம அது கூட வந்து சேர்த்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு, க்ரீன் சில்லி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. லெமன் வந்து மெயின் வந்து லெமனோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லெமன் வந்து கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து கொதிக்கவே கூடாது. கொதித்தா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் போயிடும், பார்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு சால்ட் போட்டு நம்ம வந்து ரைஸ் கிளறிக்கலாம். எவ்வளோ நம்ம புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும். இது வந்து வெயில் காலத்தில் சம்மர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பட் வந்து இன்றைக்கி நான் வந்து பாவக்காய் பொரியல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லெமன் ரைஸ், பாவக்காய் பொரியல், இதுவும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் லெமன் ரைஸும் பாவக்காய் பொரியல் செம்மையாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த லெமனோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ரைஸ் உதிரியாக இருக்குது பாருங்கள். லெமன் ரைஸ் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம இது கூட வந்து நான் வந்து பொரியல் வந்து பாவக்காய் பொரியல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாவக்காவை கட் பண்ணிவிட்டு பொரியல் வந்து பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நான் இதுக்கு கடுகுலாம் ஒன்றும் சேர்க்கலைன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பாவக்காய், அதுக்கு மேலே சால்ட்டு, அதுக்கு மேலே மஞ்சப்பொடி, அதுக்கு மேலே மிளகாய் பொடி, அவ்வளோதான் சேர்த்துட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு சிம்மில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி இருந்தேன். அது வந்துட்டு அப்படியே கிளறி விட்டால் சூப்பரான பாவக்காய் பொரியல். இதில் தண்ணி எதுவும் நான் சேர்க்கவே இல்லை. சூப்பரான பாவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடும். அந்த லெமன் ரைஸ்க்கும் பாவக்காய் பொரியலுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம வந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து பாவக்காய் பொரியல் சேர்த்துட்டா செம்மையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி லெமன் ரைஸும் பாவக்காய் பொரியலும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கா? லெமன் ரைஸும் பாவக்காய் பொரியலும் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க.